கார் மோகம். கார் வாங்கணும். எப்பவும் நான் கார் வாங்கி நானே ஓட்டி பழகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. 100க்கு 95% சொந்தமாக கார் வாங்கி சொந்தமாக நான் ஓட்டி பழகி என் காரில் ஃபங்க்ஷன், கல்யாணம், காது குத்து, ஃபங்க்ஷன் என்னங்க இந்த மாதிரி இதெல்லாம் நான் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனநிலையெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படின்னா, அப்போ நம்ம கார் வாங்கிடலாமா, ஓட்டி பழகிட முடியுமா அப்படிங்கிற எண்ண மனநிலையும் பயம் இருக்கும். அப்போ நீங்கள் கார் வாங்கலாம். கண்டிப்பாக நீங்கள் உறுதியாக கார் வாங்கி ஓட்டலாம். அப்படின்னா உங்கள் லக்கணத்துக்கு 4ஆம் இடங்கிறது கார். கார், வண்டி, வாகனம், வீடு, மனை, சொகுசு வாழ்க்கை. ஒரு நல்ல சட்டை, ஒரு சூப்பரான ஒரு சட்டை எடுத்து போட்டிங்கனால அதுவும் 4ஆம் இடம் தான். அப்போ அந்த சொகுசு வாழ்க்கையும் சந்தோஷமும் மனிதனுக்கு கொடுக்கக்கூடியது 4ஆம் இடம் தான். ஒரு லக்கணத்துக்கு 4ஆம் இடம். ஒரு லக்கணத்துக்கு 12 பாவகம் இருக்குது. அப்போ அந்த 12 பாவத்திலே 4ஆம் இடம் சுகபோகம்னு சொல்லுவாங்க. சுகமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு 4ஆம் இடம் நல்லா இருக்கணும். அப்போ 4 கூடையவனை குரு சுக்கிரன் பார்த்துருக்கணும். அதே நேரத்துக்கு தேய்புரை தேய்புரை வளர்புரைன்னு ஒரு கணக்கு இருக்குது. அப்போ வளர்புரையில் சூரிய 4ஆம் இடத்தை பார்த்தாலும் சந்திரன் 4ஆம் இடத்தாலும் சந்திரன்னா ஸ்பீடு கரையும். அப்போ ஸ்பீடுங்கும் போது கார் கண்டிப்பாக வாங்குவீங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. சில பேர் கசாத்தில் பார்த்திங்கன்னா அந்த அதை 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்கும். அவங்களுக்கு ராகு திசை ஓடும். 4ஆம் இடங்கிறது காரு, 12ஆம் இடங்கிறது ராகு. அது ரிவர்ஸ் கிரகம் அல்லவா. பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் அவ்வளோ சூப்பராக ஓட்டுவாங்க. நல்லா ஃபஸ்ட்டு எடுத்து ஓட்டுவாங்க. ரிவர்ஸ் பார்க்குறது, ரிவர்ஸில் திருப்பி வண்டி ஓட்டுறதுலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். 12ஆம் இடத்துல ராகுக்கு இருந்தாலே ராகுக்குங்கிறது ரிவர்ஸ் கிரகம். 12ஆம் இடத்துல ராகுக்கு இருந்தால் ரிவர்ஸ் கிரகம். ரிவர்ஸ் ஓட்டுறதுலே ஃபஸ்ட்டு வண்டி ஓட்டுறதுலே தெளிவான எண்ண மனநிலையெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். இதுதான் ஒரு மனிதனுக்கு 4ஆம் இடம் சுகபோகம், சந்தோஷம், பிரியம் அப்படி சொல்லக்கூடாது. 4ஆம் இடம் நல்லா இருந்து 4ஆம் இடம் ஆட்சி உச்சம் பெற்றாலும், அதே நேரத்துக்கு சுக்கிரன் குரு பார்த்தாலும் 4ஆம் இடம் காரு, வண்டி, வாகனம் வாங்குவாங்க. சொகுசு காரு வாங்குவாங்க. அப்போ அந்த அந்த லக்கணம்னு சொல்லக்கூடாது. லக்கணத்துக்கு 4ஆம் இடம் அப்படி சொல்லக்கூடாது. 4ஆம் இடத்துக்குடைய என்ன கலரோ என்ன வண்டியோ அதை கண்டிப்பாக அவங்க வாங்குவாங்க. 4ஆம் இடத்துக்கு என்ன கலரோ அதுதான் அவங்க வாங்குவாங்க. அவங்களுக்கு இயற்கையாகவே அவங்களுக்கு கிடச்சிடும். 4 கூட என்ன கலரோ அந்த கலரில் கார் வாங்குவாங்க. இயற்கையாகவே இறைவன் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. சந்தோஷம், சொகுசான வாழ்க்கை எல்லாமே கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அந்த காரு தான் அவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். நம்ம 6 மாதம் 3 மாதத்துக்கு ஒருக்க கார் எடுத்தாலும் பரவாயில்லைங்க, நம்ம கார் வாங்கணுங்க, கார் ஓட்டணுங்க, நம்ம ஃபங்க்ஷனுக்கு நம்ம காரில் போயிட்டு வரணுங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம், மனநிலை எல்லா சாதகருக்கும் உண்டாகும். பொதுவாக லேடிஸுக்கே அப்படி தான் இருக்குது. ஏன்னா பஸ்ஸில் போகிறது, 2 வீலர் போகிறதுலாம் ரொம்ப ஆபத்தாக இருக்குங்க. கார் ஒன்று வாங்கி ஓட்டி பழகிட்டோம்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகலாம், வரலாம், நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் லேடிஸுக்கும் சரி ஜென்ஸுக்கும் சரி இருக்குது. ஆனால் அதை 4ஆம் இடம் நல்லா இருக்கணும். இப்போ அவரோட சாதத்தில் 4ஆம் இடம் இல்லைன்னா மனைவி சாதத்தில் 4ஆம் இடம் நல்லா இருக்கா, பையன் சாதத்தில் 4ஆம் இடம் நல்லா இருக்கா, பொண்ணு சாதத்தில் 4ஆம் இடம் நல்லா இருக்கா, அப்போ அவங்க பேரில் அந்த காரோட ஆர்சி போட்டுக்கலாம். நீங்கள் செகண்ட்ஸு கார் வாங்கினா சரி, புதுசாக கார் எடுத்து வாங்கினாலும் சரிங்க. என்னங்க இப்போலாம் 19 வயசு 18 வயசுக்கு மேலே 19 வயசுனாலே உங்களுக்கு கார் அவங்க பசங்க பிள்ளைகளை நேம் ட்ரான்ஸ் பண்ணிக்கலாம், மனைவி பேரில் நேம் ட்ரான்ஸ் பண்ணிக்கிட்டு வச்சு ஓட்டலாம். பாருங்கள், கார் கண்டிப்பாக வாங்கலாம், வாங்குகிற யோகம் இருக்கும். ஆனால் உங்கள் லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தை பார்க்கணும். சுகஸ்தானம் காரு, வண்டி, வாகனம். உங்கள் மனைவிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கணும், காரு, வண்டி, வாகனம். உங்கள் பொண்ணுக்கு 4ஆம் இடத்தை பார்க்கணும், காரு, வண்டி, வாகனம். உங்கள் பையனுக்கு 4ஆம் இடத்தை பார்க்கணும். இப்படி பார்த்து 4ஆம் இடம் நல்லா இருக்குது, ஆட்சி பிடிச்சிட்டு அவங்க பேரில் நீங்கள் ஆர்சி போட்டுருங்க. அவங்க பேரில் நீங்கள் ஆர்சி வாங்குங்க. சொகுசாக எங்கே ஆக்சிடென்ட் பிரச்சனைக்கு இல்லாமல் நல்ல முறையில் எங்கே போகிறீங்களோ அங்கே போயிட்டு திரும்பி வீடு வரும். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள், நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை ஆன் பண்ணால் தாங்க ஓரளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்கிறது எனக்கு தெரியும். என்னுடைய ஃபோன் நம்பர் 95 14 77 10 74 அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. கார் வாங்கலாமா, வாங்க முடியாதா, எப்போ வாங்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். வாழ்க வளமுடன்.